அத எங்க டாடி பார்த்துட்டு, "இது என்ன பைத்தியம் ஆயிடுச்சா?" அப்படின்னு சொல்லி இத பார்த்துட்டு அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. நாங்க வந்து இன்னைக்கு வண்டியில தான் போறோம். சரி வண்டியில போம்போது நம்மள வந்து புரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா கவசத்தையும் அணிய ஆரம்பிச்சுட்டேன். நெறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க, "எதுக்கு இதெல்லாம் போடுறீங்க? என்ன பிரச்சனை?" அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இருக்கும் வெயில்ல வந்து அப்படியே நார்மலா போனா அப்படியே சுடுது உடம்பெல்லாம். அவ்ளோ வெயில் சென்னையில. சென்னையில யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் தெரியும். அந்த வெயிலுக்கு வந்து இது மாதிரி நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிட்டு போனா மட்டும் தான் ஒரு வழியா வந்து நம்ம உருப்படுற மாரி இருக்கு. மத்தபடிலாம் வந்து வேலைக்கே ஆக மாட்டேங்குது. அதனால வந்து ஃபுல்லா நம்மள ப்ரொடெக்ட்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி கிளம்ப ஆரம்பிச்சுட்டேன். கிளம்புறதுக்கு முன்னாடி தலைக்கவசம் அணிவது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். தலைக்கவசம்லாம் அணிஞ்சு முடிச்சுட்டு நம்ம இன்னைக்கு எங்க வந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிறுவாபுரி ஐய்யய்யோ! ஐயோ! உளர்றேன். திருவேற்காடு கோயிலுக்கு தான் வந்தோம். கோயிலுக்குலாம் வந்து சாமிலாம் கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து எங்க டாடி விபூதி குங்குமம் வைக்கிறதுக்கு ஒரு பேப்பர் எடுத்துட்டு வந்து என் கையில குடுத்தாரு. அந்த பேப்பர் எடுத்துட்டு வந்தேன். அந்த பேப்பர பார்த்தா வந்து ஏசப்பா வந்திருந்தாரு. எனக்கு ஒரே மகிழ்ச்சி ஆயிடுச்சு. ஏசப்பா வந்து